அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. மூத்த ஊழியர்கள், தலைவர்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. விசேஷமாக எனக்கு இன்னைக்கு ஒரு ட்ரூ ஜாய் என்னன்னு கேட்டால், என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாரை கூட வைத்துக்கொண்டே ஆண்டுடைய வார்த்தையை நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் முதலாவது பிரசங்கத்தை தோட்டத்தில் தான் பண்ணினேன். அப்போ நான் பண்ணும்போது அவங்க ஒரு ஹெட்ஃபோன் மைக் மாட்டியிருந்தாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது. தலையில் எப்படி ஹெட்ஃபோன் மைக் மாட்டி நான் வசனம் சொல்லும் போது அந்த வசனத்தை டப்புன்னு வாசித்துட்டாங்க பைபிளில். அதுக்கப்புறம் நான் திரும்ப அந்த வசனத்தை விளக்கி கொண்டு சில உதாரணங்களை சொல்லிக்கிட்டு இருந்தேன். பின்னாடி இருந்து என்ன சொல்ல வர சொல்லு அப்படின்ட்டாங்க. எனக்கு அந்த அனுபவம் இன்னும் மறக்கவே இல்லை. என்னுடைய ஷார்ட்டை ஒரு 2 நிமிடம் 2 நிமிடத்தில் என்னுடைய சாட்சியை சொல்ல வேண்டும் என்றால், நான் சிறு வயதிலிருந்து ரொம்ப சேட்டை பண்ணுற ஒரு பையன். வெரி வெரி மிஸ்சீவியஸ். நான் ரொம்ப சேட்டை பண்ணுவேன். எங்கள் ஸ்கூல் படிக்கிற நாட்களில் நான் சேட்டைன்னு தான் கேட்டு வளர்ந்துருக்கிறேன். முதல் முறையாக கர்த்தருடைய கரம் உன் மேலே இருக்கு, நீ வந்தது எனக்கு ஆசீர்வாதம்னு எனக்கு சொல்லி என்னை ஆசீர்வதிச்சது இந்த அருமையான தகப்பனார் தான். முதல் முறையாக. வழக்கமாக எல்லாரையும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி பிளஸ் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு வித்தியாசமாக இருந்தது. அவர்கள் சொன்னது, நீ வந்தது எனக்கு ஆசீர்வாதம்னு சொன்ன உடனே, அப்ப நம்ம ஒரு ஆசீர்வாதமா, நம்ம சேட்டையாச்சே அப்படி என்று முதல் முறை என்னை யோசிக்க வைத்தது. பிற்பாடு என்னை பாட வைத்து, என்னை ஆராதிக்க வைத்து, நான் 10 ஆண்டுகள் மருத்துவம் படித்தவன். ஆனால் யாரும் என்னை ஊழியத்துக்கு வரும்படி வற்புறுத்தவே இல்லை. ஒரு வாழ்க்கை என்னை தாக்கம் உண்டாக்கி ஊழியத்துக்கு அழைத்ததென்றால் அருமையான ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்கள் தான். வெரி பிக் ப்ரிவிலேஜ் டு ஹேவ் ஹிம் இதே மேடையில். ஏனென்றால் நான் படித்த ஒரே ஒரு பைபிள் கல்லூரி அவர்கள் வாழ்க்கை தான். நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை. நான் அடிக்கடி பேசுவேன், அடிக்கடி பார்த்துருக்கிறேன். அவங்களுக்கு தெரிஞ்சது வசனம் 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 வசனம். அவர்கள் வெறும் பாடலை பாடுகிறவர்கள் அல்ல,